கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாயே. என் உறவுகளே, உங்களோடு நான் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி. ஏன் இந்த பிறவி? ஒரு மனுஷனுக்கு வலி இருக்கும் பொழுது தான் மனசு ரொம்ப வலிமை பெறும். எல்லாருக்கும் பெயின் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பெயின். ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தால் பெயின், ஒருத்தவங்களுக்கு தொழிலால் பெயின், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தையினால் பெயின். நம்மளே நம்ம சில பேருக்கு அவங்கவுங்களுக்கு பெயினாக இருப்போம். ஏன்னா பிரச்சனை எங்கேருந்து வெளியிலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அந்த சான்ஸ் அவங்க வாங்கினதுக்கு பிறகு அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக வருது. அப்போ நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ஏன் இந்த பிறவி அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த அர்த்தத்தை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய முடிவில் இந்த பிறவி எடுத்திருக்கிறோம், இது எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பெயினுக்கு மருந்தையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த பிறவி? கும்பராசிக்காரர்கள், ஏன் இந்த பிறவி? துன்பத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள், என் உறவுகள். ஃபீலிங்ஸை பகிர்ந்துக்கணும். ரொம்ப அழுத்தமாக இருக்குது மனசுனா உடனே கும்பத்துக்கிட்ட ஓடி வரணும். அந்த மனசை அந்த கும்பம் வேறு ஒரு பாதையில் யோசிக்கும். இதான் கும்பராசி. கும்பராசிக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கும்பராசி இன்னொருத்தவன் பிரச்சனைக்கு வேறு ஒரு தீர்வை காண்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். வேற மாதிரி யோசிக்கிற ப்ரோ, இதுதான் கும்பம். வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க சிஸ்டர், இதுதான் கும்பம். என்னப்பா உலகம் ஒரு மாதிரி யோசிச்சா நீ ஒரு மாதிரி யோசிக்கிற? ஆமாங்க, மாற்றி யோசிக்கும் போது தான் மாற்றம் ஏற்படும். ஒருத்தன் பிரச்சனை, ஆனால் அதே நீங்கள் கும்பம் கேட்கலாம், சார் எனக்கு பிரச்சனைனா இந்த யோசனையெல்லாம் வரமாட்டேது. வராதே, ஃபேட்டு எழுதியிருக்கிறான். நம்ம விதி சாமி, வராது. ஆனால் இன்னொருத்தனுக்காக யோசிக்கும் போது ஐடியாவாக கொட்டும். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். கடைசியில் ஒரு வார்த்தை ஒன்று போடுவார், ஒரு சரணத்தில் வருவார், படைப்பதினால் நான் இறைவன் போட்டிருப்பார். அதிகமாக இந்த கும்பராசிக்கு இறை சக்தி அதிகமாக உண்டு, பிரபஞ்ச சக்தி அதிகமாக உண்டு. அதனால தான் இன்னொருத்தவன் பிரச்சனையை நம்ம ஈஸியாக ஒரு இடியாப்ப சிக்கலை கூட இந்த கும்பராசி அழகாக எடுத்து கொடுக்க முடியும். அதில் தாங்க நீங்கள் கிங் மேக்கர். உங்களுடைய சிந்தனை பலருக்கு புதிதாக இருக்கும். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வரம். இந்த உலகத்தை புதிய சிந்தனையில் உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அதனால தான் பல பேர் உங்களை உருவாக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா வரீங்கன்னா பிடிச்சி அமைக்கிடுவான். ஒரு பழைய படம் ஒன்று, வைதேகி காத்திருந்தாள்னு, இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்கும். அதை அப்படியே கும்பத்துக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த கவுண்டமணி என்ன பண்ணுவார், ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அவர் கோமட்டி தலையாக என்னமோ சொல்லி, இதுதான் பெட்ருமாஸ் லைட்டு, இந்த கப்பு இருக்குல்ல இதில் தான் எரியும் அப்படின்னுவார். அந்த கப்பு தான் அந்த மேண்டில் தான் எரியும் அப்படின்வார்.
அந்த மேண்டில் தான் கும்பம். உடனே நம்பால் பக்கத்தில் செந்தில் என்ன பண்ணுவார், டக்குன்னு இதில் எப்படின்னா எரியும் அப்படின்னுடுவார். முடிஞ்சு போச்சு கும்பம், முடிஞ்சு போச்சு கும்பம், அவ்வளோதான். இப்போது அவர் திரும்பி ஒரு மேண்டில் ரெடி பண்ணி அந்த விளக்கை எரிய வைக்கணும். சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். இது சாத்தியம்னு இந்த உலகத்திற்கு புதிய சிந்தனையை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். என்ன பிறவி சார், எதுக்கு எடுத்துருக்கான் பார்த்தீங்களா பிறவி? இதுதான் பிறவி. எதிர்காலத்தை முன்னரே உணரக்கூடிய பிறவி. அப்படி ஒரு மனம் கொண்டவர்கள். சக்தி, பிரளயம், நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டியே சொல்ல முடியும். அதுதான் கும்பத்துக்கு இருக்கிற வழி. ஆனால் தனக்கு மட்டும் அது கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் கும்பம். ஆனால் மற்றவனுக்கு மட்டும் கரெக்டாக சொல்லிவிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னா, மற்றவன் இடத்துல தன்னை வைக்கணும். இனிமேல் இதுதான் ஐடியா. மற்றவன் இடத்துல தன்னை வச்சு பார்த்தா தனக்கும் ஐடியா கிடச்சிரும். செஞ்சு பார்ப்போமா? இது கூட நல்ல யோசனையாக இருக்குல்ல. இதெல்லாம் பிளான் இல்லைப்பா, தானாக வருது. அதை புரிஞ்சுக்கணும். பலருடைய புரியாத பாதையில் நீங்கள் நடக்கக்கூடியவர்கள், வேண்டாம் என்று சொன்ன இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், முடியாது, போக முடியாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் போகக்கூடியவர்கள். சில பேருக்கு குளிர் பிடிக்காது. குளிர் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய சீதோஷ நிலைகளை உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் உடம்பு எதுக்கும் பக்குவப்படும். ஆனால் சில இடத்தில் அடம் பிடிக்கும். அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு குடும்பம் பிரச்சனை கிடையாது, உறவுகள் பிரச்சனை கிடையாது, உங்கள் உடம்பும் பிரச்சனை. உண்மையை நேராக சொல்வது உங்களுக்கு இயல்பு. அதனாலேயே வரும் உங்களுக்கு பிரச்சனை. அதனால டெய்லி அர்ச்சனை. ஒருத்தவனுக்கு உண்மையை நேராக சொல்கிறது தப்பா? இந்த காந்தி ஒரு 3 பொம்மை கேட்டிருப்பார். தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே, தீயதை சொல்லாதே, தீயதை பார்க்காதே. 4 பொம்மையா? ஆமாம். இதை விட என்ன தெரியுமா? காலம் இப்போ மாறி போயிடுச்சு. உண்மையை சொல்லாதே, உண்மையை பார்க்காதே, உண்மையை பேசாதே. என்னங்க இது? எதையாவது சொல்லிட்டு அதில் மாட்டிக்கிறது. இது கும்பம். இன்னும் சொல்கிறேன், உங்களை முழுமையாக யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இதனால தான் பிரச்சனை ஆரம்பம். உங்களை எல்லாரும் கட்டுப்படுத்த நினைப்பாங்க. கட்டித்தறி காளை, கல்லணையில் ஓடக்கூடிய தண்ணீர். கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் கும்பம். இப்படி இது பிறவிங்க. நம்ம நினைக்கிறத நடத்தணும். எவ்வளோ வேதனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கிறேன்டா போ. உங்கள் மனசு சுதந்திரத்தை அதிகம் விரும்பும், அதிகம் விரும்பும். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க கும்பராசிக்காரர்கள். உங்கள் மனசு எதை விரும்பும்? சுதந்திரத்தை அதிகமாக விரும்பும். மனிதங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சோஷியல் சர்வீஸ் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். நம்மக்கிட்டே பணம் இருக்காது. யாராவது அந்த நேரத்தில் ஒருத்தன் சாப்பாடு கேட்டால், ஐயோ சாப்பாடு கொடுக்கணுமே. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்கோ இல்லையோ, சர்வருக்கு டிப்ஸு கொடுக்கணும், வாசலில் இருக்கிற அந்த செக்யூரிட்டிக்கு டிப்ஸு கொடுக்கணுன்னு மனசு அலபாஞ்சிக்கிட்டு இருக்கும். டிப்ஸு இல்லைன்னா, பணம் இல்லைன்னா ஹோட்டலுக்கு கூட போக பிடிக்காது. சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைன்னா கூட போகிறவங்க உண்டு. ஆனால் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் கூட டிப்ஸுக்கு பணம் இல்லைன்னா சாப்பிடாம வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். என்ன ஒரு நல்ல மனுஷன் ஐயா. அதனால தான் இந்த காலத்தில் இன்னமும் உலகத்தில் மழை பெய்யுது. இதுதான் கும்பம். கும்பம் இருக்கும் வரை உலகம் செழிப்பாக இருக்கும். மனிதர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் உங்களுக்கு உண்டு. அந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கும், உயர வைக்கும், உங்களை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும். அதே மாதிரி கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய ஹியூமர், உங்களுடைய தோல்வி தெரியாத முகம். ஆனால் பல தோல்வியை பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த முகத்தில் அந்த தோல்வி தெரியாது. ஏன்னா பல சிந்தனைகள் புதிதாக உருவாக்கிட்டே இருக்கும். புதிய பெட்டகம். அதனால தான் டிக்ஷனரின்னு சொல்லிட்டேன்.
கும்பம் ஒரு டிக்ஷனரி. நீ பொருள் தேட வேண்டுமென்றால் பொருள் தேடு. மகரம், கும்பம் இதெல்லாம் டிக்ஷனரி. அதில் கும்பம் யாரும் எதிர்ப்பும், எல்லாரும் எதிர்ப்பு, யார் எதிர்ப்பையும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் உலகம் மறையட்டுமே, அப்படி வாழக்கூடியவர். ஆனால் உண்மை ஒரு நாள் தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஒரு படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான் வருந்தாதே. அதாவது கும்பராசிக்காரர்கள் பல புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர்கள், விழுந்தவர்களை விட்டவர்களை மீண்டும் எழுப்புபவர்கள், அற்புதமான மனிதர்கள், அற்புத பிறவி. என்ஜாய் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். என்ன உறவுகளே, இந்த பிறவி பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை உங்களோடு உணர்த்துவதற்கும் உங்களோடு கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்கிறது. என்னுடைய வடிவத்திலே இந்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறது. பிரபஞ்சம் ஒரு பெரிய கனெக்ஷன். கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிறவியில் பின்வாங்கக்கூடாது முன்வைத்த காலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின்வாங்கக்கூடாது. வச்சிட்டோம், அடுத்த கட்டத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுற பெயின் நம்மளை வலிமையாக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சி பாருங்கள். அது மட்டும் நடக்கலைன்னா இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எதையோ இழந்திருப்போம், யாரையோ இழந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பலம். அதில் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதை இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது. கடவுள் போடக்கூடிய, ஆண்டவன் போடக்கூடிய நாடகதாரி ஆண்டவன், அவன் நடிக்க வைக்கிறான், நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டைரக்ஷன் ஒன்லி கடவுள். அவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். இதுக்கு இடையில் நாம் அவசரப்படுறோம். என்ன அவசரப்படுறோம்? நான் இன்றைக்கி நினைக்கிறது நடக்கலை, மற்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மற்றவன்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்க போகிறோங்கிறத யோசிக்கணும். காலம்ங்கிற பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமாக வெளியில் வர முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பயணம். எல்லா பள்ளிக்கூடத்தில் இருந்து வாழ்க்கையில் வெளியில் வந்துடலாம். 10வது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 11வது 12வது ஒரு பள்ளிக்கூடம், காலேஜி யூஜி ஒரு பள்ளிக்கூடம், அது கல்லூரி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜி ஒரு கல்லூரி. கல்வி பயிலக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் காலத்தில் பயிலக்கூடிய இடம் ஒன்றே ஒன்று தான். இதான் வாழ்க்கை. டெய்லி ஒன்று படி, டெய்லி ஒன்று கற்றுக்கோ, அவ்வளோதான். டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதே வரம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கேன்டாண்ணா அப்படி நம்ம நினப்போம். இன்றைக்கி ஏதோ கற்றுக்க பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒன்று என்னால் ஒன்று படைக்கப்பட போகுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று உணர போகிறேன், இப்படி நம்ம நினப்போம். இன்னிலேருந்து நாம் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் படைக்கப் போகிறேன், ஏதோ ஒன்றை நான் உணரப் போகிறேன். இது 3ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் ஆரம்பம். எதையும் தாங்கும் இதயம் நமக்கு இருக்குது. நாம் எல்லாரும் ஒன்றுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில் தான், ஆன்மீகம், பக்தி, இறைவனுடைய எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷனையும் நம்பாத, கடவுளை நம்பு. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாலும், என் தங்கங்களா, என் பிள்ளைகளா, என் செல்லங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவனை நேசிங்க, ஆண்டவனுடைய பாதத்தை பிடிங்க. நீ எந்த ஆண்டவனை வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு பிடிச்ச ஆண்டவன்கிட்ட நீ பேசு. அந்த ஆண்டவன் உன்னை சோதிக்க மாட்டான், கண்டிப்பாக விடை கொடுப்பான்.
நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு 2 பக்கமும் ஒன்றாக தெரியக்கூடியது. மற்ற எதுவுமே 2 பக்கமும் ஒன்றா தெரியாது. அதனால் நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வை. அந்த பிரபஞ்சம், அந்த ஆண்டவன் இந்த வெற்றியை தீர்மானம் பண்ணுவான். இந்த பிறவி எல்லாத்தையும் தாங்கி வலிமை பெற்று அர்த்தமானதாக மாறுமே தவிர இது அர்த்தம் இல்லாததாக போகாது. அர்த்தம் இதா ராஜா. ஆல் த பெஸ்ட். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.